கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்தில் நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாது என்று. நாம் கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பறவைகளை போஷிக்கிற தேவன், காட்டு மிருகங்களுக்கு உணவை கொடுக்கிற தேவன், தண்ணீரில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உணவை கொடுக்கிற தேவன், அவருடைய சாயலாய் படைத்த நம்மை அவர் போஷிக்காமல் இருப்பது எப்படி? வேதம் சொல்கின்றது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில மிகவும் விசேஷித்தமானவர்கள். காரணம், அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவரை போல நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று விரும்பி அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு வழியை காண்பித்து கொடுத்து சென்றிருக்கிறார். எனவே இந்த புதிய வருடத்துல கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று நம்மை கேட்கிறார். ஆம், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்து நம்மை இந்த புதிய வருடத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுவே ஒரு பெரிய பாக்கியம். எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம், அதை நாம் செய்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தையே நாம் தேடுவோம். அப்பொழுது உங்களுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் அவர் நிச்சயமாக சந்திப்பார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறாராம். எனவே நம்மை போஷிக்கிறவர் இன்னும் ஜீவிக்கிறார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய வருடத்திலும் நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை தேட, அதை குறித்து நாங்கள் சிந்திக்க, அதை செய்ய எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து உம்முடைய பாதையில நடக்க அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.